ஹாய் ஹலோ வெல்கம் டு தி அரோமா ஸ்டுடியோ. இன்றைக்கி பார்க்க போகிறது புதினா துவையல். அதுக்கு தேவையானது புதினா, கொத்தமல்லி, உளுந்து, உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, புளி. இது தாங்க நம்மளுக்கு தேவை. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது பொன்னிறமாக மாறணும். உளுந்து பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சி துண்டும் போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி ஒரு கொட்டை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது புதினாவையும் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் புளியும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் சேஞ்ச் பண்ணி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துட்டா நம்மளுக்கு புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த புதினா துவையலில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதோடலாம் வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சூப்பரான ஒரு துவையல். சைடிஷ் இல்லாத போது இதை யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.